ஏன்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக நோகாமல் முதலாளி சீட்டில் உட்காந்துருக்க உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் வாங்கி எல்கேஜிலேருந்து 10 வரைக்கும் ஃபெயிலாமல் படித்து 10ஆவதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இதை எடுத்தால் தான் இன்ஜினியரிங் ஆகும் அப்படின்னு கஷ்டமான குரூப்பை எடுத்து ஃபிசிக்ஸ் ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பெற்றவங்களையும் ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஷில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க்கெல்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குகிற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடகு வச்சு காலேஜில் சீட்டை வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வச்சு அரியர் எல்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே அலைஞ்சா இந்த சொசைட்டி வேலையில் வெளில போடணும் என்னை திட்டி ரோடாக வேலை தேடி அலைஞ்சி வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறு திட்டி திங்கிற ஒவ்வொரு வாய் சோறும் சிக்கி வலிச்சு ஏதோ ஒரு புண்ணியமாக நல்ல மனசுக்காரன் எனக்கு வேலை கொடுத்தா அதையும் புண்ணிங்கிற பார்க்குற உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி பேசிகிட்டு இருக்க இந்த வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிடா இருக்கும். ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னால் நானே அமைதியாக போகிறேன். ஏன்டா இவ்வளோ லென்த்தாக பேசுகிற?